வணக்கம். ஒரு மகத்தான உண்மை இன்றைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறப்பு. இதுக்கு பேர் காய்ந்த நெல்லிக்காய். தேனில் ஊற போட்டு காய வைத்து அதை நாம் தின்பண்டம் போல் வீட்டில் ஒரு பாக்ஸில் எடுத்து அடைத்து வைத்தால், இதை நாம் தினந்தோறும் குழந்தைகளுக்கு நாம் சாக்லேட்டோ மிட்டாயோ அதாவது பள்ளியில் சோத்தை வைக்கும் அளவுக்கு நாம் வாங்கி கொடுப்போம் இல்லையா? அதற்கு பதிலாக இந்த மாதிரி நெல்லிக்காயை இதே போலவே கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும், பிற கடைகளையும் கிடைக்கும். உதிர்ந்த காய்ந்த நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய்ட்டு சொல்லுவோம். அப்போ இதை வாங்கி நாம் கொடுக்கும்போது அவங்க சாதாரண தின்பண்டம் மூலம் எடுத்து சாப்பிடுவாங்க. இதில் ஒரே சைஸாகவே எல்லாம் வெட்டி வெட்டி வச்சுருப்பாங்க. இது நம்ம டெய்லி இல்லை, எனி டைம் நமக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது சாப்பிடணும், வாய் மதுவப்பாக இருக்குன்னு பார்க்கும்போது இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை கொடுக்கலாம். இதன் பயன் இன்னும் பார்த்திங்கன்னா, உடலில் நெல்லிக்காய்னாலே ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. அப்போ இந்த மாதிரி இதை நம்ம சாப்பிட்டாலே உடல் ஆரோக்கியமாக சொல்லலாம். ஆக நெல்லிக்காய் சாப்பிட்டா 100 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்ம 100 வயசு வரைக்கும் இருக்க வேண்டாங்க, குறைஞ்ச ஒரு 80 வரைக்கும் இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நெல்லிக்காய் அழகான. இதை நீங்களே விற்பனை முடிஞ்சால் பண்ணிக்கலாம், இல்லாட்டா உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். நாம் செஞ்சோம் அப்படின்னா சில இது கெட்டு போயிடும். ஆனால் கைப்பற்றும் அது பட்டுங்கிறனால கெட்டு போயிடும், தண்ணி பட்டுட்டாலும். இது அவங்க நல்ல ப்ரிப்பேராக பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அதை வாங்கி கூட நீங்கள் பாட்டில் அடைச்சி பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.